உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் மேலே கஞ்சா கேஸ் போடுறீங்க, இது நியாயமா? எப்படி அவர் கஞ்சா எடுத்திருப்பார்? இது என்ன கேள்வி? கஞ்சா கடத்துறவங்க மேலே கஞ்சா கடத்த வழக்கு போடாமல் வேறு என்ன வழக்கு போடலாம்? வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, இது வரைக்கும் சவுக்கு சங்கர் இருந்தார். இப்போ தான் எங்களுக்கு தெரியுது இனிமேல் இது கஞ்சா சங்கர்னு. வேணால் இப்படி வேணால் மாற்றி வேணால் 2 பேரும் பேசிக்குவோம். இது உள்ள யார் உள்ளே வர முடியும், யார் வெளில போக முடியும்? அரசாங்கத்துக்கு இதில் உள்ள வேலை இருக்கா? அவர் என்ன பேட்டி கொடுத்தாருன்னு நீங்கள் முதல்ல கவனிச்சிங்களா? தேவையில்லாமல் அவரோட பணி இருக்கிற ஹையர் அஃபீஷியலில் இருக்கிற ஆட்களை மிரட்டுறது, அதிகாரத்தில் இருக்கிறவனை மிரட்டுறது, அது அவங்கள மிரட்டி தான் ஒரு மீடியா பர்சனு தனக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, தான் பேசுகிறது எல்லாம் பல லட்சம் பேர் பார்க்குறான், பல கோடி பேர்கிட்ட ரீச் ஆகுது. உடனே அரசாங்கம், மத்திய அரசோ ஒன்றிய அரசோ ஏதோ மாநில அரசோ உடனே நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு இப்படி ஏதேனும் ஒரு வியூ உள்ள இடத்துல அவராக உட்காந்து தன்னிச்சையாக உட்காந்து ஒரு பிளாக்மெயிலர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா, அப்புறம் சம்மந்தப்பட்ட அதிகாரி நீ என்ன பண்ணுறன்னு பார்க்க ஆரம்பிப்பான். நீ அடுத்தவனை பார்க்க ஆரம்பிச்சுன்னா அவன் அந்த ஆள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நீ என்ன வேலை பார்க்குறன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, நாங்களாம் பேசுகிறோம், எல்லா அரசியல்வாதிகளும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ அதை மாதிரி தெளிவாக தனக்கு எந்த ஒரு மடியில் கனமும் இல்லைன்னு சொன்னால் நீ தெளிவாக பேசி போயிருக்கலாமே. ஒன்றே ஒரு போலீஸையும் ஃபாலோ பண்ணணும், உன்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணணும், நீ யாரை மிரட்டுற, என்ன நடக்குது, உனக்கு பின்னால் யார் யார் இருக்கா, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் வெஹிக்கிளை செக் பண்ணும்போது அதில் இருக்குது, பிடிக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க. இது என்ன பண்ண முடியும்? இது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் யாரை எடுத்துக்கொண்டு வச்சு திரும்பி அது மேலே இன்னும் 2 செக்ஷனை சேருங்கன்னு சொல்கிற மாதிரி. அதுக்கு இந்த செக்ஷன்லாம் சேர்க்க வேண்டாம். அண்ணாமலைகிட்ட கேட்டால் அருமையாக இன்னும் 2 சீடியை கொடுத்துருவார். சவுக்கு சங்கர் சீடியெல்லாம் அண்ணாமலைகிட்ட இருக்குது, அண்ணாமலை சீடியெல்லாம் சவுக்கு சங்கர்கிட்ட இருக்குது. புரியுதா? அதனால் அது அவங்களுக்குள்ளேயே நிறைய ஏதாவது எந்த தலைவராவது கண்டனம் தெரிவித்த வரலாறு இருக்கா? யாராவது வருத்தம் தெரிவிச்சிருக்கா? யாராவது வருத்தம் தெரிவித்த ஒரு தலைவர்? எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி நீதி விசாரணை வேண்டும்னு சொல்கிறார். நீதி விசாரணை இதை தான் சவுக்கு சங்கர் கேட்டார். யார் பேரில் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி பேரில் கொடநாடில் நடந்த கொலை கேஸு சேன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்த பிறகு கூட அந்த கூலிப்படையோட தலைவர் எடப்பாடி தான் அப்படின்னு சவுக்கு சங்கரே ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஏன் இன்னும் அதுக்கு நீதி விசாரணை கொடுக்கல அப்படின்னு நீதி விசாரணை கேட்டவரே அவர் தான். புரியுதா? அதனால் இப்போ கொடநாடு கேஸில் எடப்பாடிக்கு நீதி விசாரணை கேட்ட சவுக்கு சங்கருக்கும், சவுக்கு சங்கருக்கு பேரில் போட்ட வழக்கில் நீதி விசாரணை கேட்ட எடப்பாடிக்கும் தமிழக அரசு உரிய விடையை விரைவில் கொடுக்கும். சட்டம் தன் கடமையை செய்யும். அதனால் 2 பேருமே நீதி விசாரணை தான் கேட்குறாங்க. இவர் எடப்பாடி பேரில் கேட்குறாரு, எடப்பாடி இவர் பேரில் கேட்குறாரு. போட்டது 2க்கும் உண்டான விளக்கத்தை அரசாங்கம் விரைவில் கொண்டு வந்துடும். அதை பற்றி கவலையப்பட வேணாம். அதனால் ஆட்டோமேட்டிக் நடக்குமே. 2ம் ஒரே கம்பெனி தான் ஏறக்குறைய, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது முன்ன போகுது, அது பின்ன போகும், அவ்வளோதான் விசேஷம். யானை வர்றதுக்கு முன்னால் மணி ஓசை கேட்குமா? புரியுதா இல்லையா? அந்த மாதிரி இது மணி ஓசை தான் புழலுக்கு. யானை பின்னால் எடப்பாடி வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் எடப்பாடி கேட்குற நீதி விசாரணை இதுவாக கூட இருக்கும். அவருக்கு விரைவில் நீதி விசாரணை கொடுப்போம். சவுக்கு சங்கரை சிறையில் கட்டி வைத்து அடித்து தொந்தரவு சித்திரவதை செய்வதாக அவருடைய வழக்கறிஞர் குற்றம் சாட்டியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? சவுக்கு சங்கர் மட்டும் ஜெயிலில் இல்லை, காவல்துறையில் ஒரே ஒரு அதிகாரி மட்டும் ஜெயிலில் இல்லை. புரியுதா இல்லையா? மீடியாவெல்லாம் ஒரு சவுக்கு சங்கர் மட்டுக்கும் மீடியா இல்லை. உங்களை மாதிரி பலாயிரம் மீடியா அங்கே இருக்குது. உள்ளேயும் பலாயிரம் கைதிகள் இருக்காங்க. அதை மாதிரி உள்ளேயும் ஒரு போலீஸ் திமுக ஃபேவரான போலீஸு,
இது வந்து அதிமுகவுக்கு ஃபேவரான போலீஸு. ஆட்சி மாற்றம் வந்த உடனே இந்த அதிமுக பீரியடில் வேலை செஞ்ச அத்தனை அதிகாரிகளையும் அப்படியே தூக்கி கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் மாற்றிட்டு திமுக போலீஸையே அங்கே யாரும் நியமனம் பண்ண முடியாது. உள்ளே வந்து 2 தரப்புக்கும் பொதுவான போலீஸ் தான் போலீஸு. புரியுதா? அதனால் எல்லா செய்தியும் ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். இதெல்லாம் அன்ஆத்தன்டிகேட்டடாக அட்வொகேட்டு சவுக்கு சங்கரை பிரேம் பண்ணி வெளில வந்து பேசுறது. புரியுதா இல்லையா? அதெல்லாம் அதனால் இதில் ஒன்றும் எந்த ரெக்கார்டும் வெளியில் வரலையே. அப்படி பார்த்தா நீங்கள் உள்ளே இருக்கிற ரெக்கார்டில் ஏதேனும் ஒரு 4 போலீஸ் வந்து வெளில ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமே, கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதில் இதை விட்டுருங்க. இது வக்கீல் வந்து இப்போ நானே இருந்தாலும் வழக்கறிஞருக்கு யார் முன்னே வராங்களோ அவங்க தான் அவங்களோட கிளைண்ட்டு. இந்த வக்கீலுக்கு சவுக்கு சங்கர் கிளைண்ட்டு. அதனால் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் விளக்கமே கொடுக்க முடியாது. அது மாதிரிலாம் உள்ளே எந்த தவறும் நடக்க வாய்ப்பு இல்லை. இருக்கிற அதிகாரிகள்லாம் பர்ஃபெக்டாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போல்லாம் வந்து எந்த ஒன்றும் நடக்க வாய்ப்பே கிடையாது. நுக்கன் கர்னர் சேட்டலைட்டில் இருக்குது ஃபுல்லாக. அதனால் எது நடந்தாலும் அடுத்த நிமிஷம் வெளில வந்துடும். நீங்கள் ஃபோனில் உள்ளேருந்து ஒரு ஃபோன் பேசுனா கூட புழல்லேருந்து அது இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த கவர்மெண்ட்டில் ஒரு உள்ளே இருக்க கைதிக்கிட்டேருந்து ஏதாவது திருட்டுத்தனமாக ஒரு ஃபோனில் வேவ்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வெளில போனால் கூட ஆட்டோமேட்டிக்காக உள்ள ரெக்கார்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதெல்லாம் இன்னும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதெல்லாம் அவங்க வேறு வழி கிடையாது. அதில் ஒரு அரசியல் பண்ணுவார். சவுக்கு சங்கரை பார்த்து ரொம்ப பயப்படுது திமுக அரசு. இப்போ சவுக்கு சங்கரை பார்த்து பப்ளிக் பயப்படுது. இது சவுக்கு சங்கரா இல்லை கஞ்சா சங்கரான்னு. ஏன்னா பல லட்சம் இளைஞர்கள் இங்கே எப்படி சார் கஞ்சா பல லட்சம் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க சார். அதனால் கஞ்சா வியாபாரி, கடத்துறவன், கஞ்சாவை ஒழிக்கணும், அபினவ் ஒழிக்கணும், இந்த வேலையில் அரசாங்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு சார். இதில் போய் நீங்கள் போய் கஞ்சா வழக்கில் போய் கஞ்சா கேஸ் போட்டிங்கன்னா என்ன போட சொல்கிறீங்க? வேறு மல்லிகைப்பூ வியாபாரமாக பண்ணார் அவர். அப்பட்டமாக தெரியல. அது மல்லிகைப்பூ வியாபாரம் பண்ணாரா சொல்லுங்கள்? அப்போ கஞ்சா வியாபாரம் பண்ணாரா? அது அவருக்கு தான் தெரியும். அவர் வியாபாரம் பண்ணாரா பயன்படுத்துறதுக்கு வச்சுருந்தாராங்கிறது அவருக்கு தானே தெரியும். சும்மா உட்காந்துருக்க என்னைய வந்து கஞ்சா கேஸ் போட்டிங்கன்னா நானாக போட்டேன் எப்பயாரு? அவர் சவுக்கு சங்கர் அவர் பேஸ் பண்ணுவார் சார். என்ன நீங்கள் சவுக்க சாதாரண நாள்னு இட போடுறீங்க? என்ன அலட்சியமாக பேசாதீங்க. சவுக்கு சங்கரை அவர் இதெல்லாம் பெரிய லெவலில் பேஸ் பண்ணுவார். பெரிய லெவலில் இதுக்காக பேசுவார். நீதியரசர்கிட்ட அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ஹைகோர்ட்டுக்கு வருவார், அங்கே அரை மணி நேரம் பேசுவார். எங்கே பேசாமல் இருப்பார்? எல்லார்ட்டும் நீதியும் அவர் நேரடியாக டைரெக்டாக பேசுகிறவர். பார்ட்டியின் பர்சன் அவர். அட்வொகேட்லாம் சும்மா அவருக்கு வேஸ்ட்டு. அதனால் அதை விட்டுருங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி முரண்பட்ட சிந்தனையோடு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு அவங்களோட கருத்துக்கு உண்டான விளைவை அவங்கவுங்க அனுபவிக்கணும். அதனால் அதில் என்ன இருக்குது? என்ன பண்ண போகிறோம்? இப்போ நாங்கள் கூட தான் நல்ல கருத்து சொன்னோம். அந்த கருத்துக்கே நாடே 100 இடத்துல வேணும்னு கேட்ச் போட்டான். எங்கள் அமைச்சர் உதயநிதி ஏதாவது தப்பாக பேசினாரா? அமைச்சர் உதயநிதியை பற்றி எவ்வளோ பேர் தப்பாக பேசினான்? இந்த சவுக்கு சங்கர் அதில் ஒரு ஆள் தானே. என்ன பர்சனலாக அட்டாக் பண்ணல. பர்சனல் அட்டாக்காக அமைச்சர் உதயநிதி பேரில் என்ன நீ பண்ணலை? அமைச்சர் உதயநிதியோட தகுதி என்ன? உன்னோட தகுதி என்ன? நீ யோசிச்சுப்பார். நீ எங்கேருந்து வெளியில் ஓடி வந்து நீ என்ன நீதி கேட்டுக்கிட்டு இருக்க? அந்தாள் நீதிக்கே கொடுக்கக்கூடிய இடத்துல உட்காந்து அவர் ஒரு குழந்தை கூட சாகக்கூடாதுன்னு நீட்டுக்கு நீதி கேட்டுக்கிட்டு அவர் போராடிட்டு இருக்க ஒரு தலைவனாக இருக்கார். முடிஞ்சால் நீ நன்றி சொல்லு, இல்லைன்னா அசிங்கப்படுத்தாமல் இரு. நீ பர்சனல் விமர்சனம் எவ்வளோ பண்ண? எவ்வளோ கேவலப்படுத்தி பேசினேன்? என்ன துடிச்சிட்டு கத்துனேன்? இப்போ யார் யோக்கியம்? அப்படிப்பட்ட அமைச்சர் உதயநிதி ஒரே ஒரு கருத்து, சனாதன தர்மம்னு அவர் தர்மத்தை கேவலப்படுத்தலை, சனாதன அதர்மம்னு ஒன்று இருக்கு பார், அதுக்கு உண்டான விடையை தான் அவர் கேட்டார். மனிதர்கள் உள்ள ஏற்றத்தாழ்வுல பிரித்து பார்க்காதன்னாரு. இந்தியா முழுக்க கேஸ் போட்டாங்க. அது என்ன உண்மையான கேஸா? யாருக்காக கத்தினார்? இதே சவுக்கு சங்கருக்காகவும் தான் கத்தினார். சவுக்கு சங்கரும் ஒன்று பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்தில் இருக்கமே, நமக்கான குரல் அது. புரியுதா? அந்த குரலுக்கு கூட நீ அதை மதிக்காமல் கேவலப்படுத்தின. இந்தியா ஃபுல்லாக அவர் கேஸ் போட்டாங்க. அவர் வருத்தப்படுறாரு என்ன? அவர் பார்க்குறாருல்ல. நீ எந்த நாட்டு சுதந்திரத்துக்காக போகிறான்னு சொல்லு. ஒரு பெரிய மாவோவோ இல்லை
தியாகிகள் பட்டியலில் வந்த தலைவர்கள் அவர் சொல்லுங்கள், யார் ஏதாவது ஒன்று சொல்லு. இல்லை பிடல் காஸ்ட்ரோவா? யார் இவருக்கு என்ன தியாகம்னு அடிக்கடி கேட்டிருக்கேன். ஓப்பனாக சொல்லியிருக்கேன். அந்த ஆள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாப்பா ஒரு பேப்பர் திருடன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் பகிரங்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ டிபார்ட்மெண்ட்டே அவரை ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இதில் போய் நான் என்ன டீப்பாக பேச முடியும்? ஒன்றும் பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் பேரில் போட்ட கேஸ் அவர் பார்க்குற மாதிரி இவர் பேரில் போட்ட கேஸ் இவர் பார்க்கட்டும் விடுது. இடையில நம்ம என்ன பண்ண முடியும்? சவுக்கு சங்கர் சொல்றாரு திமுக நீ சவுக்கு சங்கரை விட்டு வெளியில் வர மாதிரி ஐடியாவில் இல்லை, கொள்ளை அடிக்கிறத பொறுக்கலையா? கொள்ளை அடிக்கிறத அவர் அம்பலப்படுத்துறாரு, அவர் மீடியா அம்பலப்படுத்துறாரு. அது ஏதாவது ஒரு இந்த கவர்மெண்ட்ல திராவிட மாடல்ல அரசுன்னு அவர் சொன்னது அர்த்தமே திமுக காரனுக்கு 2 பேருக்கு செஞ்சு கொடுத்தான்ற பேர் வரக்கூடாது. இது அனைவருக்குமான ஆட்சி. அதனால் திமுக ஆட்சின்னு சொல்லாதீங்கப்பா, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லுங்க. அதுக்கே தமிழ்நாடு அவருக்கு நன்றி சொல்லணும், எதிர்கட்சி தலைவர் நன்றி சொல்லணும். அது தமிழ்நாட்டுக்கு இறக்கம் உள்ள தலைவன் இல்லை, அது ஒரு துரோகின்னு வச்சுக்கோ, தியாகிகளில் துரோகின்னு வச்சுக்க. அதனால் அதை ஒதுக்கிடு. பட் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு முதல்வர் இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணீங்க? என்ன இவருக்கு போய் நாங்கள் விடையும் கொடுக்கறது? நாங்கள் தேசிய பார்வையில் மாநில உரிமையை பாதுகாக்க முடியலையேன்னு அதுக்காக இந்திய தேர்தலையே தமிழ்நாட்டை மீட்டுட்டோம், அடுத்து இந்தியாவை மீட்டு எடுக்கணும்னு அவர் இந்தியாங்கிற பேரில் இந்தியா முழுக்க சுற்றுறாரு. அப்படி இருக்க சூழ்நிலையில் இவரை போய் இப்போ ஒரு பொருட்டு நாங்கள் இவருக்குள்ள வர்றதும் இவரை தூக்கி வைக்கிறதும் பேசுகிறதும் இவரை பழி வாங்குறதும் இதான் எங்களுக்கு ஒரு டூட்டியாக என்ன? சம்மந்தமே இல்லையே. அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. நாங்கள் எங்கள் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டில் இங்கே எந்த பார்ஷியாலிட்டியும் பார்க்காம அவர் இன்றைக்கி 4ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கி தான் 4வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். பார்ஷியாலிட்டி பார்க்காத ஒரே ஒரு தலைவனாக இந்தியாவில் அவர் தான் இருக்கார். அதனால் இதை அப்படியே ஒதுக்கிட்டு நான் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்களை கொண்டு போய் மீண்டும் எப்படா 5ஆம் தேதி ஓப்பன் ஆகும் அடுத்த ஸ்கீம்களை கொண்டு போகலான்னு அவர் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கார். புரியுதா இல்லையா? அதெல்லாம் மறந்துட்டு நாட்டு நலத்திட்டத்துக்கு உண்டான வழியை பார்ப்போம். இதெல்லாம் ஒதுக்கிடுங்க. இதெல்லாம் வீணாக போன கேஸு. இந்த மாதிரி இன்னும் 4 கேஸ் உள்ளே போக வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இப்படிலாம் பண்ண பத்திரிகை சுதந்திரன்றது எங்கே சார் பொறுத்து? ஒரு பத்திரிகையாளர் பேசவே கூடாது, இப்படி தான் தூக்கி பிடிச்சி கஞ்சா கேஸில் போடுவேன். என்ன சார் இது? எடப்பாடி பழனிசாமி அப்படி கொந்தளிக்கிறார், பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அவரும் ஒரு பத்திரிகையாளரா இல்லை எடப்பாடி விவசாயியா? ஏழை விவசாயின்னு எடப்பாடி சொன்னார், அந்த கதை தானே. அது வடிக்கிறது நீலி கண்ணீர். அதுக்கு விட இங்கே திமுகவில் கிடைக்காது. புரியுதா? முடிஞ்சால் சவுக்கு சங்கருக்காக ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்கள், இல்லை உண்ணாவிரதம் இருக்க சொல்லு, இல்லை போராட்டம் பண்ண சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் யாரும் தடுக்கலை. அது அவரோட ஜனநாயக உரிமை. அவர் மாநில உரிமைக்காக போராடின வரலாறு எடப்பாடி கிடையாது. புரியுதா? மாநிலத்துக்கு உண்டான மசோதாவில் கையெழுத்து போடலையேன்னு சொல்லி ஆளுநரை ஏற்று ஒரு அரை நாள் குரல் கொடுக்குற தகுதி எடப்பாடி கிடையாது. புரியுதா இல்லையா? யாரோ ஒருத்தனுக்கு இருக்கிற அந்த சூடு சொரணை கூட நீட்டுக்காக நேர கவர்னர் மாளிகைக்கு முன்னால் போய் ஒரு பெட்ரோல் பாட்டில் போட்டு உடைத்தானே. அவன் பேர் என்ன? அந்த தியாகி பேர், அவன் பேர் சொல்லுக்கண்ணே. கற்கா வினோத்துக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த நீலிக்க நீர் பிடிக்கிற எடப்பாடிக்கு கிடையாது. இதில் இவர் யாருக்கு இப்போ குரல் கொடுக்குறாரு? சுதந்திர போராட்ட தியாகி சவுக்கு சங்கருக்கா? விடுங்க, இனத்தோட சேருங்கிற மாதிரி ரெண்டும் ஒரே கம்பெனி தான். அந்த ஆளு தோட்டத்தை போய் உள்ளே செக் பண்ணால் அந்த ஆளும் கஞ்சா கேஸில் உள்ளே வந்துடுவான். ஒருவேளை அந்த தோட்டத்திலேருந்து பயிர் பண்ண கஞ்சாவாக இருந்தாலும் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் மாட்டியிருந்தாலும் மாட்டியிருப்பார். அதனால் டீப்பாக போனால் எடப்பாடியும் வருவார். சீமான் போன டைம் ரொம்ப கொதிச்சார், போன டைம் கைது செஞ்சப்போ சவுக்கு சங்கர். இப்போ ஆஃப் ஆகிட்டாரே கொஞ்சம். ஏன் இப்போ அண்ணன் அமைதியாக இருக்குது, அதை போய் கிளப்பி விட்றேன். அது இப்போ தான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்ருக்கு. என்ன ஓய்வு? என்னடானா கடைசியில் நாடு முழுக்க சுற்றி பூத்தி ஏஜென்ட்டுக்கு ஆள் இல்லாமல் இப்படி பண்ணிவிட்டாங்களேன்னு அது வேற உட்காந்துருக்கு. நாங்களே பாவம் இவ்வளோ ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தில் முஸ்லீம்களுக்கு உண்டான பாயிங்க பட்டியலில் இதயத்துல்லா, உபயத்துல்லா, ரகமத்துல்லான்னு பேர் இருந்தாலே மொத்த பேரையும் பட்டியலில் தூக்கிட்டானுவோம். நாங்களே ஊர் முழுக்க பாய் ஓட்ட காணான்னு தேடுறோம். ஆண்டுகிட்டு இருக்க திமுகவே இவ்வளோ ஒரு வருஷமாக தேர்தல் வேலை பார்த்த எங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பாயிங்க ஓட்டெல்லாம் தூக்கிட்டானுவோம். அந்த வருத்தத்தில் நாங்கள் இருக்கோம். அந்த ஆள் பாவம் பூத் ஏஜெண்டே காணான்னு தேடிட்டு இருக்கானுவோம். நாம் தமிழர் எங்கே இங்கே ஒரு பெரிய ஜனநாயக ரீதியாக எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் பண்ணிச்சு.
இதில் வந்து டீப்பாலாம் போய் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அவர் அமைதியாக போய் படுத்துட்டாரு. நீ புதுசாக போய் கிளப்பி விட்றாத கண்ணு, விட்டுரு. சவுக்கு சங்கரெலாம் மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அவர். அதனால் அவர் ஏன் இப்போ குரல் கொடுக்க வேண்டியதான், நாங்கள் வேணான்னு சொல்லியே. குரல் கொடுக்கட்டுமே, நாங்கள் கொடுக்கணுன்னு தான் சொல்கிறோம். யாரெல்லாம் குரல் கொடுக்குறீங்களோ கொடுங்க. கொடுக்குற ஆள் எல்லாமே கஞ்சாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ சவுக்கு சங்கருக்கு யாராவது குரல் கொடுத்தா கஞ்சாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்படி எடுத்துக்கோ, கொடுக்க சொல்லு குரலை. கொடுக்குறவன் தோட்டத்துலலாம் கஞ்சா முளையுதுன்னு அர்த்தம். இப்படி வச்சுக்குவோம். யாரெல்லாம் குரல் கொடுக்குறானோ கொடுக்குறவன் தோட்டத்துலலாம் கஞ்சா முளையுதுன்னு அர்த்தம். நான் இதுக்கு மேலே எப்படி டீப்பாக சொல்கிறது? மொத்தம் திமுக எதிர்த்து பேசுனா கஞ்சா கேஸு, நீங்கள் மறுபடியும் அப்படி தான் வரீங்க. நீ ஓட்டு திமுகவுக்கு போட்டுருவ, என்ன நாங்கள் அதை பற்றி யோசிக்கலை. அதுக்காக ஒருத்தன் வீட்டில் கஞ்சா வளர்க்குறீங்கன்னா விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற இடத்துல நாங்களும் இல்லை. அதுக்கெல்லாம் நாங்கள் யோசிக்கிற ஆளும் இல்லை. எங்களுக்கு தேவை அடுத்த தலைமுறை. அந்த தீய பழக்கம் கெட்ட பழக்கத்தை வந்து விடுவிச்சு வெளில வைக்கணும். பல லட்சம் இளைஞர்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கான். 5 லட்சம் கோடி மதிப்பு உள்ள ஹெராயின் பிடிப்பட்டு அது ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. அது ஆர்டிஐ போட்டு, தமிழ்நாட்டில் இருந்த ஒருத்தர் தான் ஆர்டிஐ போட்டு, இதே சத்தியம் டிவியில் இருக்க அரவிந்த் தர்ஷன் ஆர்டிஐ போட்டு ரிப்போர்ட்டை வாங்கி கேட்கும்போது ஹோமில் பார்லிமெண்ட்டில் அது இருக்குன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, ஆர்டிஐயில் இல்லைன்னு வந்த ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே எங்கள் திமுக கையில் எடுத்து அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி கலைஞர் டிவி அறிவாலயத்து வாசலில் நின்று குரல் கொடுத்தோம். அவ்வளோ பெரிய போதைப்பொருள் அது. பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றிய அரசு அதை எடுத்துகிட்டு போய் மொத்தமாக விற்றுட்டானுங்க. இன்றைக்கி அது டெல்லி ஹைகோர்ட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி கேஸ் போட்டு லைவுக்கு வந்துருச்சு. இப்போ நாங்களே வந்து 77 கிலோ சம்திங், அது அவ்வளோ ஹெராயின் எங்கே போச்சு? அதை பயன்படுத்தி எத்தனை குழந்தைங்க இங்கே இறந்துருப்போம், எவ்வளோ பேர் செத்துருப்பான். இப்போ போதைப்பொருள் விற்கிற ஆள் யார்? இப்போ நான் திரும்பி ஒன்றே கேட்குறேன், பிடிப்பட்ட அந்த ஹெராயின் 5 லட்சம் கோடி மதிப்புள்ள அந்த ஹெராயின் பொருள் எங்கே? இதுதான் கொஸ்டின். வித்தவன் யார்? அதனால் இங்கே அழிஞ்சவன் யார்? அழிகிறது, கடத்துறது, விற்கிறது எல்லாம் பிஜேபி இந்த குரூப்பு. புரியுதா? குஜராத் போர்ட் மூலமாக உள்ளே வருது. எல்லாம் பொது நிறுவனங்களை தனியாருக்கு விற்றீங்க. அவன் பொது நிறுவனம் வழியாக கொண்டு வந்து போதைப் பொருளை விற்றுக்கிட்டு இருக்கான். இந்த நாட்டை குட்டிச்சோரை ஆக்கிறது அவனுவான் பிஜேபி. சனாதானம் பேசிக்கிட்டு இருக்க அந்த பிஜேபி கும்பல், பாசிசம் பேசுகிற பிஜேபி. இதுக்கெல்லாம் பரிகாரம் தேடுறதுக்கு தனி ஒரு ஆளாக எங்கள் முதலமைச்சர் தான் தெருவாக கத்திக்கிட்டு தீருவோம். இதில் பார்த்தா உள்ளூரில் 2 பேர் கஞ்சா வியாபாரத்தில் மாட்டிக்கிட்டான்னா உடனே நீலி கண்ணீர் வடிக்கிற மாதிரி எடப்பாடி நீங்களும் கண்ணீர் வடிக்கிறீங்க. திமுக தான் பொய் வழக்கு போடுறதுன்னு. எங்களுக்கு எங்கே இதில் பொய் வழக்கு வேலை? பிடிப்பட்ட பொருள் எங்கன்னு பிஜேபியை கேட்குற துணிச்சல் எவனுக்காக இருக்கா? சவுசங்கருக்கு இருந்திருக்கா? எடப்பாடிக்கு இருக்கா? எடப்பாடி வாயில் ஹெராயின் நுழையுமா? சொல்லு. இதெல்லாம் போய் அவங்கள போய் இப்போ நாட்டை பாதுகாக்கிற மாதிரி அவங்கள அங்கே கேள்வி கேட்க சொல்லுங்கள். நான் இதை மாதிரி எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை? நாங்கள் இதெல்லாம் மொத்தமாக ஓரங்கட்டிட்டு அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிற இடத்துல 4வது வருஷத்தில் கால் எடுத்து வச்சுருக்கார். தமிழக முதல்வருக்கு வாழ்த்தையும் நன்றியும் நீயும் சொல்லு, நானும் சொல்கிறேன். சார், நிறைய விஷயங்களை பேசுறீங்க. நன்றி. நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.